ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் லிவிங். நம்மளோட சந்தோஷத்தை மற்றவங்க கூட நம்ம ஷேர் பண்ணலாம். ஆனால் அவங்க இல்லாமல் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. அவங்க இல்லாமல் என்னோட லைஃபே கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை வந்துட்டு கேட்டவங்க, அதாவது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறேன் அப்படிங்கும்போது உங்களோட சந்தோஷத்தை அடுத்தவங்க மேல வைக்காத, உங்களோட சந்தோஷம் உங்களுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா நாம் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்மளோட சந்தோஷம் அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்தவங்களை நம்பிதான் இருக்கு. அதாவது என்ன நீங்களே இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். இன்னும் டீட்டெயிலா நான் பத்தி சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் வரும். முக்கியமாக சேனலை பார்க்குறீங்க, தொடர்ந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கலாம். ஓகே, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது, அது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம். ஓகே, உங்கள் பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்மளோட சந்தோஷம் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம சந்தோஷம் நம்ம கையில் தான் இருக்கணும். அவங்க இல்லாமல் நம்ம லைஃப் நடத்த முடியாதா, அவங்க இல்லாமல் நம்ம லைஃப்பில் வாழ முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி சொல்கிறது, ஓப்பனாக சொல்லணும்னா அது உண்மை இல்லை. அது நம்மளால ஏற்றுக்க முடியாது. ஏன் அப்படின்னா உணர்வுபூர்வமாக நம்ம ஒருத்தங்க கூட பாண்ட் ஆகிட்டோம். இப்போ எப்படின்னா அம்மா கூட நம்ம எப்படி பாண்ட் ஆகிருப்போம், அப்பா கூட எப்படி பாண்ட் ஆகிருப்போம். அவங்க இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்கள பார்க்கணும், அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு நினைப்பு மனசுக்குள்ள ஒரு ஓரமாக இருந்துகிட்டு தான் இருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்னும் இவங்க பேரண்ட்ஸ் இவங்க ஒரு பக்கம் அப்படின்னா பாதியில வர உறவு. அதாவது அவங்க லைஃப் லாங் இனிமேல் இருக்க போறாங்க. அதாவது நம்மளோட பாதி லைஃப்ல அவங்க இருக்க போறாங்க. அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுறாங்க, அது இருக்க போறாங்க. அப்படிங்கும் போது அவங்க கூட நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமான அன்பு, பாசம், அர்ப்பணிப்பு இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வோம். நம்ம நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், நிறைய செலவு பண்ணுவாங்க. நிறைய கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க. எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவாங்க. ஒரு கட்டத்துல அவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களால ஏத்துக்கவே முடியாது. சரியா? அப்போ என்ன நடக்கும், அவங்க இல்லாம சோகமா இருப்பாங்க, வருத்தப்பட்டு அழுவாங்க. மற்றவங்க கிட்ட அவங்க இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை வருது? அவங்க உண்மையிலேயே அவங்க இல்லாம நம்மளால வாழ முடியாதா, இல்லை உண்மையிலேயே நம்மளோட சந்தோஷம் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இதுல நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு அப்படிங்கிற பார்க்குற ஒரு விஷயமும் இருக்கு. அதை பத்தி நான் சொல்றேன். ஓப்பனா சொல்லணும்னா இது அவங்கள பத்தி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கோம், அப்படிதான் வளர்ந்துருக்கோம். சரியா? ஒருத்தங்க கூட இருக்கும்போது நம்ம இனம் புரியாத சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருப்போம். ஓகேவா? ஆனா அவங்க இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு நம்மளையும் தெரியாம அவங்க கடந்த காலத்துல அவங்க கூட இருந்த நிகழ்வுகள், அவங்க கூட சந்தோஷமா பேசி சிரிச்ச விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அவங்க எப்போ நம்ம கூட சேருவாங்க, பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல சந்தோஷம் வருமா? அவங்க இல்லைன்னா போயிட்டு போறாங்க, நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு தோணுமா? கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கோம். ஒருத்தரை சார்ந்து, ஒருத்தர் நம்பி, ஒருத்தர் கூட நம்ம கூட இருந்தா பரவாயில்ல அப்படின்னு தான் நம்மளோட வாழ்வே இருக்கு. ஓப்பனா சொல்ல போனா அப்படிதான். இதுல இது எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்கதான் ஒரு ட்விஸ்ட். நான் சொல்றது எல்லாத்துக்கும் இது பொருந்தாது. சரியா? உண்மையிலேயே லவ் பண்றாங்க, உண்மையிலேயே அன்பு செலுத்துறாங்க, உண்மையிலேயே அவங்க இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். அதாவது நம்மளை ஏமாத்துறாங்க, ஒரு தேவைக்காக நம்ம கூட ஒரு பழக்கத்தை வச்சுட்டு அந்த தேவை முடிஞ்சிட்டு நம்மளையே மாட்டி விட்டு என்ன சொல்றது, ஒரு பிரச்சனையில தள்ளி விட்டுட்டு போறாங்க, வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்க மன வருந்த வேண்டாம்.
அதாவது வருத்தப்பட்டு அழுகிறது, சோகமா இருக்கிறது, உங்களையே நீங்க வருத்திக்கிறது, நானும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அழுகுறது. அப்புறமா வந்துட்டு அவங்க சந்தோஷம் தான், அதாவது அவங்க தான் என்னோட சந்தோஷம், அவங்க இல்லாம நான் இல்லை அப்படின்லாம் நினைக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு பொருந்தாது. சரியா? நான் சொன்ன 2வது விஷயத்துக்கு பொருந்தாது. உண்மையிலேயே வந்துட்டு இதுதான் உண்மை. அதாவது மத்தவங்களோட அதாவது உங்களோட சந்தோஷம் மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. அவங்க இல்லைன்னா உங்க லைஃப்ல வந்து எதுவுமே வாழ முடியாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்படின்லாம் சொல்றதுலாம் பேருக்குன்னு சொல்லலாம். ஆனா உண்மையா பழகுனவங்கள அத வந்து ஏத்துக்க முடியாது. அவங்களோட இழப்ப தாங்க முடியாது. சரி, இப்படி 2 விதமா இப்படி இருக்காங்க. சரியா? இவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஒண்ணு லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா டைரக்ட்டா போய் பேசலாம். இந்த 2 விஷயம் பண்ணலாம் முதல் கேட்டகரிக்கு. 2வது கேட்டகரிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உங்க மனச மாத்திட்டு, ஒண்ணு இது ஒரு லைஃப்ல இது ஒரு பாடம் அப்படின்னு நினைச்சுட்டு, இத புரிஞ்சுட்டு, இனிமே வந்து லைஃப்ல நாம எப்படி ஒரு பெர்சன்ட்ட பேசணும், பழகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா ஒரு பாடமா. 2வது அத விட்டுட்டு, மறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறது தான் ரொம்ப நல்லது. இது வந்துட்டு உங்களோட மனச தேத்துறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்ப அ கன்டின்யூ பண்றதுக்கோ, இல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். சரியா? அதாவது இதெல்லாம் இல்லாம கெட்டவங்களா இருந்து நம்மள யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டவங்கள நினைச்சிட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது, எப்படி சொல்றதுன்னா, என்னோட சந்தோஷம் அவங்க கிட்ட தான் இருக்கு. அவங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. அவங்க கெட்டவங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க இருந்தா தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறது உண்மையிலேயே முட்டாள்தனம். முட்டாள்தனம் அப்படிங்கிறத விட நம்ம தலையில நாமளே மண்ணள்ளி போடுற மாரி. சரியா? அதனால அது வேண்டாம். ஓகேவா? அந்த சந்தோஷத்த நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு இந்த இழப்பு தாங்க முடியாம நீங்க அழுது சோகப்பட்டு வருத்தப்படலாம். சரியா? நாளைக்கு, அதாவது நாளைக்கோ, 1 வீக்கோ, 1 மந்த்தோ, 6 மந்த்தோ, 1 இயர் போனதுக்கு அப்புறமா அ உங்களுக்கே புரிய வரும். அன்னைக்கே எனக்கு வந்து தோணுச்சு. நான் தான் வேணாம் அப்படின்னு சொல்லி, எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லி வலுக்கட்டாயமா உன்ன என் பக்கத்துல சேர்த்துக்கிட்டேன். உன் கூட நான் வாழ்ந்தேன். ஆனா எனக்கு இன்னைக்கு தான் புரியுது நீ எவ்வளோ வந்து ஒரு அடமன்ட்டா இருக்க. என்ன புரிஞ்சுக்காம இருக்க. நீ எவ்வளோ பெரிய கெட்டவங்களா இருக்க அப்படிங்கிறது போக போக புரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்த மாரி ஒரு சூழ்நிலைக்கு போகாம இருக்கணும் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு இந்த வலிய அனுபவிச்சுட்டு, என்னையோட தூக்கி போட்டுட்டு, அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ, இல்ல அடுத்த ஒரு வர ரிலேஷன்ஷிப்ப வந்து ஒரு ஹெல்த்தியா கொண்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ இந்த மாரி ஆ டீட்டெயிலா ஒரு விஷயத்த வந்து டீட்டெயிலா பிரிச்சு பார்க்க கத்துக்கோங்க. சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அதாவது நம்ம ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஒண்ணு சேர்றோம். நம்ம வந்து பேசுறோம், ஒரு கடைக்கு போறோம், சாப்பிடுறோம். உடனே வந்து பிரிஞ்சு போனோம், உடனே அழுன்னு அழுகுறது. இந்த மாதிரிலாம் இல்லாம பிராக்டிகலா யோசிங்க. சரியா? எதையுமே வந்து பிராக்டிகலா யோசிங்க. நமக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, அங்க வந்து பிரில்லியன்ட்டா நம்ம அறிவாளித்தனமா யோசனை பண்ணா கண்டிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகும். அப்பப்போ முட்டாள்தனமாவும் இருக்கணும். சரியா? அக்செப்ட் பண்றது. ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அத வந்து ஓகே, பரவால்ல அப்படின்னு விட்டுட்டு போறது. ஐ மீன் பெரிய ஏமாற்றம் இல்ல. சின்ன சின்ன ஏமாற்றங்கள் தான் வந்துகிட்டே இருக்கேன். இந்தா பேசிட்டே இருக்கேன். உனக்கு கால் பண்ணேன் நேத்து எடுக்கல. அந்த மாதிரி சொல்றேன். சரியா? ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன முட்டாள்தனமான விஷயத்தை நம்ம ஏத்துக்கும்போது, நம்ம வந்து ஒரு நல்ல ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் வந்து இழக்க மாட்டோம். சரியா? ஆனா அவங்க உண்மையிலேயே கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சும் அத கன்டின்யூ பண்றோம் அப்படின்னா, உண்மையிலேயே உலகத்திலேயே நம்ம தான் பெரிய முட்டாளா இருப்போம். ஸோ வந்து ஏன் இத வந்து நம்ம டீட்டெயிலா பேசுறோம்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன பொறுத்தவரைக்கும் நெனச்சா நடக்கும் அப்படிங்கிறத தாண்டி, எது நல்லது, எது கெட்டது, நல்ல விஷயத்த எந்த மாதிரி நல்ல விஷயத்த நம்ம நெனைக்கிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா, ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரீஸ் இருந்தது அப்படின்னா, நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி.